அமானுஷ்யம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க உண்மை. அமானுஷ்யன்றது கண்டிப்பா இருக்கு. இல்லாம கிடையாது. ஒரு வராகிய வழிபாடு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு வராகி வழிபாடு வந்து நின்னுது அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க அவங்க வந்து தெய்வமா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த நேரத்துல. பயத்துல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தெய்வமா தெரியாது உங்களுக்கு வந்து. அமானுஷ்யம்னு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, தேவதைகள் உண்டு, துர்தேவதைகள் உண்டு. தேவதைகள், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு கன்னிமார் தேவின்னு சொல்லுவாங்க. சில பலவீனமான ஜாதகங்கள் தனியா போகுறாங்க. அது நம்மளுக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்புல சில பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களோட அந்த துர்தேவர்களோட தாக்கங்கள் அந்த நபர் மேல ஒருத்தர் இறந்து போறாங்க, ஒரு கன்னி பெண் இறந்து போறாங்கனாக்கா அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். அது நிறைவேறாமதுனாக்கா கண்டிப்பா வந்து ஆத்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் சாந்தி அடையாது. நீங்க பெரும்பாலுமா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர வாழ்க்கை வந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா கீழ் திசை காலகட்டங்கள்ல ரொம்ப மன அழுத்தமா இருப்பாங்க. ஒரு 40 நாள் விரதம் வந்து காளியை பார்க்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நிச்சயமா அந்த காளியை நான் பார்த்தா எனக்கு எந்த மாதிரி வரம் கொடுத்து அந்த அம்மா ரெடியா இருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த உருவத்தை நான் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கும். ராகுதிசம் நடக்குது, சந்திரன் கெட்டு போய்க்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு காலில் ஒரு முத்தி போகிற பழத்தை மிச்சோட அவங்களுக்கு எதிர்மறை தாக்கம் ராகுதிசம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களால பார்த்தீங்கன்னாக்கா அமானுஷத்தை உணர முடியும். ஸ்ரீ வராகி டிவி நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய நபர் பாத்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் டெல்லி பாபு சார் அவர் தான். சார் வணக்கம் சார். வராகி டிவி சேனல் ரெடியா இருக்கும். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் இதெல்லாம் தாண்டி அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த அமானுஷ்யம்ன்றது உண்மையா பொய்யா? அமானுஷ்யம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க உண்மை. அமானுஷ்யன்றது கண்டிப்பா இருக்கு. இல்லாம கிடையாது. அது இன்னைக்கு மட்டும் இல்ல. அது வருடமா, பல வருடமா, காலங்காலமா தொன்று தொட்டு ஏதோ ஒரு விதத்துல வழிபாடு மூலியமா ஒரு அதிதேவைகள், உக்கிர தேவதைகள், துர்தேவதைகள் சொல்லிட்டு ஏதோ ஒரு தேவதைகளா இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தெய்வம் நம்ம எதற்கு வந்து நின்னுது அப்படின்னு வச்சுன்னா, ஒரு வராகிய வழிபாடு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு வராகி வழிபாடு வந்து நின்னுது அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க அவங்க வந்து தெய்வமா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த நேரத்துல. பயத்துல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தெய்வமா தெரியாது உங்களுக்கு வந்து. ஏதோ வந்துருச்சு தான் நிப்பீங்க தெரியும். பயம் தான் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அம்மானுஷ்யம்னு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, தேவதைகள் உண்டு, துர்தேவதைகள் உண்டு. தேவதைகள், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு கன்னிமார் தேவின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல போனீங்கன்னாக்கா கன்னிமார் தெய்வங்கள், கன்னி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கிராமத்துல இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் கிராம பகுதியில இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அந்த கோயில் பக்கம் போ வேண்டாம். இந்த கன்னி வழிபாடுல இருக்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஏதோ தெரிஞ்சோ தெரியாம இந்த பக்கம் போனீங்க அப்படின்னாக்கா, அங்க அடிபட்டதும் உண்டு சில பேருக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா, அசைவம் ஒண்ணு கொண்டு போக மாட்டாங்க. அந்த வயல் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த வாடகைக்கு அது வந்து நின்னுடும். அதனால தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ வழிபாட்டுலயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க வந்து தேவதை. நல்லா புரிஞ்சுங்க. தெய்வ வழிபாடு பண்றீங்க. காளி கும்பிட்றீங்க, வராகி கும்பிட்றீங்க, கன்னிமா தெய்வத்தை கும்பிட்றீங்க. ஒரு பெண் வடிவாவோ அப்படி வராங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவதைகள் தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவதைகள் கன்னி வழிபாடு வரும், கன்னி வழிபாடுல வரவங்க அவங்களாம் தேவதைகள் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இறை ரூபமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காட்சி குடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின். துர்தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமானுஷ்யம். இறந்த ஆத்மா. அதாவது எப்படி சொல்றது? ஒருத்தர் இறந்து போறாங்க, ஒரு கன்னி பெண் இறந்து போறாங்கனாக்கா, அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். அது நிறைவேறாமதுனாக்கா, கண்டிப்பா வந்து ஆத்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் சாந்தி அடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இறப்பாச்சு. இனிமேட்டு அவங்களுடைய சவத்த அடக்கம் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க லைஃப் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆத்மா என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா, அது தன்னுடைய ஆசைகள் சரியா இல்லைன்னு கேட்டா, கண்டிப்பா துராத்மாக்கெல்லாம் அது வந்து நடமாடும். அது ஆத்மா நடவு பார்த்தீங்கன்னாக்கா, சில பலவீனமான ஜாதகங்கள் தனியா போகுறாங்க. அது நம்மளுக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்புல சில பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களோட அந்த துர்தேவர்களோட தாக்கங்கள் அந்த நபர் மேல விழும். இந்த துர்தேவதைகள் இந்த இதெல்லாம் சொல்றீங்க அமானுஷம், இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர். அதாவது நான் வந்து கேட்டாக்கா, நீங்க வந்து பேய் பிசாசுன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள் சொல்ல வரேன். அதாவது அவங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தமா சொல்ல வரேன். பேய் பார்த்தேன், பிசாசு பார்த்தேன்னு சொல்றதை விட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை நிமித்தம் நான் கும்பிடுறேன். இப்ப நீங்க காட்டேரின்னு ஒரு வழிபாடுகிறேன். அவங்க வந்து காளி தான். காளிக்கு பெரியவங்க காட்டேரி. காட்டேரி கும்பிடாம நீங்க காளி வர மாட்டாங்க. சோ அப்ப நீங்க காட்டேரி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஜென்ரலா காட்டேரி தேவதையை பார்த்ததான் சொல்லணும். நம்ம சொல்ல மாட்டாங்கல்ல. காட்டேரி, காளி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துர்தேவதைகள் அப்படின்னா அந்த அமைப்புல தான் வருவாங்க. காளியுமே துர்தேவதைகள். தேவதைகள்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காளி வரா அப்படின்றது வந்து மரியாதை நிமித்தமா இருக்காது இல்லையா? காளி வராங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் வந்து வார்த்தையில கரெக்டா பிரயோகம் பண்றேன். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அந்த மாதிரி பெண்கள் அடிபட்டது, ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விபத்துல சில இடங்கள் நடந்துனாக்கா, அந்த இடத்துல கூடிய விஷயங்கள் நம்ம இமீடியட்டா தாக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அமானுஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யும். அமானுஷம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து அனுபவங்கள் நிறைய. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமானுஷத்தை நீங்க உணரல. ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல ஜாதகத்துல சந்திரன் பலம் இழக்கும். சில காலகட்டத்துல தசாபதியில் பலம் இழக்கும்.
அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனமா இருக்கிறது நல்லது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா விபத்து நடக்கிறதுன்றது தாண்டி வேற, கடன் ஆகுறதுன்றது வேற. இந்த மாதிரி அமானுஷில மாட்டுவாரு, உடல்நலம் பாதிக்கும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி காலங்களும் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4, 5 வருஷம் ரொம்ப கடுமையான மன அழுத்தத்திலே இருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை நடக்கும். நீங்க பெரும்பாலுமா எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, கேது தசை காலகட்டங்கள்ல ரொம்ப மன அழுத்தமா இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா, ராகு திசையில சனி புத்தி, சனி திசையில ராகு புத்தி, ராகு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் கெட்டு போயிட்டு சந்திரனோட ராகு இணைஞ்ச ஆட்கள், இவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஜாதகம் இப்படியே இருப்பான்னு சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட காலவிடையில் ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான், எங்கேயோ கோயிலுக்கு போனோம், எங்கேயோ என்னென்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இப்ப சரி பண்ணி கூட்டு வந்துட்டோம். அப்ப கஷ்டப்படுற டைம்ல அவர் ஏன் சுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு அந்த நேரம் வரும்போது அவர் கரெக்டா சரியாயிட்டு வந்துட்டாரு. இது வந்து இப்போ இதான். எனக்கு வந்து இந்த அமானுஷம் பத்தியே நிறைய பேரோட புரிதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம். நம்ம தனியா இருக்கும்போது கூட தனியா இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியான உணவா இருக்கும். இததான் வந்து ஒரு அமானுஷ்யமா வந்துட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே ஒரு அமானுஷ்யமா? அம்மானி இப்ப சொல்லுவாங்கல்ல, நேர்மறையா நேர்மறையா எண்ணுங்க, நேர்மறையா எண்ணுங்க அப்படின்னுவாங்க. சில பேர் எதிர்மறையா எண்ணுங்க, எதிர்மறை யாரும் எண்ண சொல்றது இல்ல. நேர்மறையா எண்ணிப்பாங்க. நேர்மறையான்னு கேட்டாக்கா, உங்ககிட்ட பணம் இருக்கிற மாரி பாருங்க. உங்ககிட்ட நகை இருக்கிற மாரி பாத்துங்க. உங்ககிட்ட நல்ல ஆக்டிவிட்டியா இருக்கிற பாருங்க. எனர்ஜிக்கா பண்ணுங்கன்னு சொல்றது இருக்கிறாங்க. ஆனா, இந்த நேர்மறையா சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா 100% எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா, நேர்மறைன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தரோட ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். நீங்க நிர்ணயம் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவுதான் ஒருத்தர் பாடத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன்றத மனசு குறிக்கூடியவர். மனோகாரகன்னா சந்திரன். ஒரு நேர்மை வந்துட்டு ஜாதகம்ல நேர்மறை. ஒருத்தர் அதாவது நேர்மறை. நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஜாதகம் ஒருத்தரோட தான். நேர்மறை எண்ணங்கள் உள்ள வரணும். நீங்க என்னதான் ஒருத்தர்ட்ட பாடம் எடுத்து சொன்னா கூட பாத்தீங்கன்னாக்கா, ம். அந்த மனசுல உட்காரணும், பக்குவப்படணும் அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமா சந்திரன் பலம் இருக்கணும். ம். சந்திர பலம் இல்லாதவங்கிட்ட போயிட்டு நீங்க என்னதான் மணிக்கணக்கா பாடம் எடுத்தாலும், அவங்க வந்து நேர்மறையில வரமாட்டாங்க. எதிர்மறைக்குள்ள தான் இருப்பாங்க. சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூழல்கள் வந்துட்டு ஒருத்தரை நேர்மறையா மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சைனாவுல ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழுவுல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பள்ளி மாதிரி வந்துட்டு அங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து வெளியே வரக்கூடிய 100 பேருக்குமே வேற வேற மாதிரியான ஜாதகமா இருக்கும், வேற வேற மாதிரியான கட்டங்களா இருக்கும். பட் ஆனா எல்லாருமே ஒரு நல்ல எண்ணங்களோட வெளியே வந்து அதுல ஒரு 96 பேருக்கு மேல வந்துட்டு நல்ல எண்ணங்களை விதைக்கிற மாதிரியான நபர்களா இருந்திருக்காங்க. இப்போ என்னோட பேட்ச்ல 100 பேர் ஜோசியம் கத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ம். என்னோட பேட்ச்ல 100 பேர் ஜோசியம் கத்துக்கிட்டோம். அந்த சூழ்நிலை அந்த இடத்துல இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, 100 பேரும் ஜோசியரா தான் வெளிய வருவோம். ம். ஆனா அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு வரும். ஒரு குடும்பம், வாழ்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, அவங்கவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழும்போது பாத்தீங்கன்னாக்கா, அவரு ஜோதிடரை தாண்டி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய போய் பார்க்கும்போது தான் அவர் ஏதோ கஷ்டப்படுற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இப்ப 2 விஷயம் கேட்டாக்கா, அமானுஷ்யம் எடுத்தீங்கன்னாக்கா 2 விஷயத்துக்கு போயிடுங்க. ஒண்ணு அமானுஷ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு உருவம் நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு செய்கை தான். சரிங்களா? நான் இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு 40 நாள் விரதம் வந்து நான் காளிய பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நிச்சயமா அந்த காளிய நான் பார்த்தா எனக்கு எந்த மாரி வரம் குடுக்கறதுக்கு அந்த அம்மா ரெடியா இருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த உருவத்த நான் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த உருவத்த நான் பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கணும். அந்த உருவம் வந்துச்சுனாக்கா, அத பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருந்தா தான், அந்த அமானுஷ்ய நான் பார்க்கறதுக்கும் அந்த உடல் பலம் எனக்கு இருக்குன்னு கேட்டாக்கா, என்னோட ஜாதக அமைப்புல சந்திரன் பலம் இருக்கணும், குரு பலம் இருக்கணும், ராகுவோட பலம் இருக்கணும். ஏன்னா ராகு தான் இருட்டுல மாய உருவத்துக்கு வந்து ஒருத்தர் நடக்கணும்னு கேட்டாக்கா, பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா, ராகுவோட பலம் ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கணும். ராகுவோட பலவீனமே பார்த்தீங்கன்னா, சில பேர பயந்த ஒலி ஆக்கி குடுத்துரும். பயந்த ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல. ராகு திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, தெளிவா இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இருட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது. அவங்களுக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஆனா, சந்திரன் நல்லா இருக்கும். சந்திரன் நல்லாத ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, இம்மீடியட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செய்வினை பண்றது, ஏவல் பண்றது, சூனியம் வைக்கிறது, அ அ பிளாக் மேஜிக்ல மாட்றாங்கல்ல, இவங்க எல்லாம் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுங்க. ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களால பார்த்தீங்கன்னாக்கா, அமானுஷ்யத்த உணர முடியும். அந்த உணர்ந்துட்டு நல்ல விஷயம் கொண்டு போக முடியும். நான் சொல்ற மாரி காளி வழிபாடுல பண்றவங்க, பைரவ வழிபாடு பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுபத்துவமான ராகு திசையில அவங்க நல்ல தெய்வத்த தேடி போயிடுவாங்க. இது ஒரு அமைப்புல இருக்கிறவங்க. ஓகே. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு திசை நடக்குது. சந்திரன் கெட்டு போய்க்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்மறை நெறைய இருக்கும். அந்த நேரத்துல இவங்க வந்து ஒரு கால்ல ஒரு 3 ஒரு சுத்தி போற பழத்த மிச்சா கூட அவங்களுக்கு எதிர்மறை தாக்கும். கண்டிப்பா உண்டு. எ எ ந ஒரு நல்ல சாவுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் தானே சாப்பிட மாட்டாங்க. தூக்கம் வராது. பயத்திலே இருப்பாங்க. அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா புரிஞ்சுங்க. அமானுஷ்யம் உண்டு. அது எல்லாருக்குமே பார்க்குறாங்களா, நெருங்குறாங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஒரு 2 விஷயம் தான். ஒரு இது வந்து எப்படின்னா, அமானுஷ்யம் உண்மையான்ற விஷயத்துல நான் கிளாஸ் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். 2018 காலகட்டங்கள்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தனிப்பட்ட அனுபவத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கிளாஸ் குடுத்தாங்க. தனிப்பட்ட முறையில அவங்கவங்க உங்க ஊருக்கோ, ஏதோ ஒரு ஊருக்கு சுடுகாட்டுக்கு போயிடுங்க. இந்த குறிப்பிட்ட டைம் போயிடுங்க. போறவங்க 2 பேரோட போலாம், ஒருத்தரோட போலாம். உங்களுடைய மனபயத்த பொறுத்து தான். இது ஏன்னா என்னன்னாக்கா, இது உண்மை இன்னைக்கும் நடக்குது. நெறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி எடுக்குறாங்கன்னா, ஜோதிட வயசுல அது ஆன்மீகத்துல எடுத்து இப்போ தனியா அது விஷயம். ஆனா, பில்லி, சூனியம், மாந்திரீகம், ஏவல் பொடினாக்கா சுடுகாட்டு பக்கம் போயிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்கு. நல்ல குருமா இருந்தாக்கா, அங்க போய் பாருங்க. உங்கள அனுபவத்த சொல்லுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த குடுத்தாங்க எனக்கு அந்த பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் இது அந்த என்ன சொல்றது?
அந்த போய் பாருங்க அந்த எப்படி சொல்றது அந்த டாஸ்க். டாஸ்க்கு குடுத்தாங்க. ஆமா. அந்த போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்ற டாஸ்க்க போய் பாருங்க அப்டின்னாங்க. அந்த டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா 2018ல நான் போனேன். ஒரு சுடுகாட்டுக்கு போனேன். அப்போ லைவும் போட சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைவ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. லைவோட தான் போனோம். என்னோட முகநூல்ல அந்த லைவ் இன்னும் இருக்கு. அங்க டாஸ்க் பார்த்தா நான் போயிட்டு 11:30 மணிக்கு போயிட்டோம். சுடுகாட்டுக்கு போயிட்டோம். நைட் இரவு 11 இரவு 11 மணிக்கு போயிட்டோம். போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல சொல்லிட்டு, நான் இது மாரி ஒரு இடத்துக்காக வரேன். உங்க வீட்டு பக்கம்ன்றனால நாங்க போயிருந்தோம். இப்போ என்னக்கா நான் வந்து ஒரு சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்து பக்கமா ஒரு சுடுகாடு தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு சிட்டிக்குள்ள செட் ஆகாது. அதனால கிராமத்துக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தேன். அந்த இடம் ரொம்ப புடிச்ச இடமா இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்குலாம். அதனால பார்த்தீங்கன்னாக்கா, கிளம்பி போயிட்டோம். அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள ரூமுமே மேல மாடியில தான் நான் படுக்கிற பிளான்லாம் பண்ணிட்டு, நான் கிளம்பி போயிட்டோம். 11 மணிலாம் சுடுகாட்டுக்கு போயாச்சு. 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறோம். உடனே வரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் தென்படல. உண்மையா சொன்னா எதுவும் தென்படல. சுடுகாடா இருந்தது, இருட்டா இருந்தது. எதுவும் சத்தம் கித்தம் எதுவும் கேட்கல. நாங்க பாட்டு இருந்தோம். ஒண்ணும் பெருசா தெரியலன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். இதான் நடந்தது உண்மை. ஆனா வந்துட்டு என்னன்னாக்கா, அவங்க வீட்டு மாடியில போய் படுத்துட்டேன். 3 மணி இருக்கும். என் பக்கத்துல ஒரு நாய் படுத்துட்டு இருந்தது. அது ஜென்ரலா நான் மாடியில போய் படுத்ததுல அந்த நாய் வந்து ரெகுலரா படுக்கும் போல எனக்கு தெரியாது. அந்த நாய் என்ன நான் தூங்கிட்டு இருக்கும்போது எதார்த்தமா அந்த கை பட்டுடுச்சு அது மேல. படம் என்ன கேட்டா, அந்த நாய் கத்த போய் நான் பயத்துல கத்திட்டேன். நீங்க 2 விஷயம் புரிஞ்சுங்க. சுடுகாட்டுல பேய் தான் சொல்லி செக் பண்ற அளவுக்கு எனக்கு மனதைரியம் இருந்தது. அத போய் பார்த்து இல்லன்ற அளவுக்கு மனதைரியம் வந்து வீட்ல வந்து படுத்தாச்சு. ஆனா, ஒரு தூக்க கலக்கத்துல பக்கத்துல கை படும்போது, ஏதோ நாயான ஒரு விஷயத்த கூட சுதாரிக்க முடியாத ஒரு சின்ன பயம் குடுத்து பார்த்தீங்களா? அங்க தான் நான் வீக் ஆயிட்டேன். அங்க தான் நான் வீக் ஆயிட்டேன். அப்ப என்ன தெரியும் அப்டின்னாக்கா, அமானுஷ்யம்னு ஒரு விஷயத்துல போனீங்க அப்டின்னு கேட்டாக்கா, எதிர்மறையும் வரும், நேர்மறையும் வரும். உங்களுக்கு அது சரியா தப்பான்ற கணிக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த சந்திரன்ற மனபலம் நிச்சயமா தேவை. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு சொன்னது? இப்ப சந்திரன் நீங்க மனபலம் இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா, அந்த நாயையே பார்த்து இல்லாம வெளிய ஓடி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது ஆய்வுக்குள்ளே போமாட்டீங்க. ஓகேங்களா? இதான் உண்மை. நான் நினைச்சேன்னு கேட்டனாக்கா, ஏதோ இதெல்லாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தொடும்போது பயம் இருக்கணும். எல்லாருக்குமே சரி. இவங்க எலுமிச்சை மரத்த போட்டா கூட பயம் இருக்கும். ஒரு முட்டை சுத்தி போட்டாலும் பயம் இருக்கணும். எனக்கு நான் சுத்தி போடவே முடியவே முடியாது. ஒரு 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 எலுமிச்சை மரத்துக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெயிட் உண்டு. ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு வெயிட் உண்டு. ஒரு பூசணி எடுத்தீங்கன்னா வெயிட் உண்டு. அது வந்து அந்த இடத்தோட மொத்த எதிர்மறைய நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரும். அந்த இடத்துக்குள்ள கொண்டு வரும். அது பலி குடுக்குறோம். அது உடைக்கிறோம். இத உடைச்சு ரிலீஃப் பண்ண அந்த சம்மந்தப்பட்ட ஆள் ரிலீஸ் ஆயிடுவாங்க. நமக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பா உண்டு. நான் நெறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னாக்கா, அமானுஷ்யம்லாம் இல்லாம கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நானும் பேசுறதுனால ஒரு 1 மணி நேரத்துல வந்து நம்ம முழுசா அத வந்து நானு ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியாது. அமானுஷ்யத்த ப்ரூஃப் பண்ணி காட்ட மாட்டேன். ஆனா, நம்மகிட்ட நெறைய ஜாதகம் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் ஒண்ணும் இல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல இப்ப இந்த மீன ராசிக்காரங்கன்னு வச்சுக்கங்களேன், சனி ராசி சேர்க்கை இப்ப ஓடிட்டு இருக்குது. இப்ப மன இப்போ நீங்க அழுத்தம் புதன் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த அமானுஷ்யத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? இந்த இந்த கண் டைப் ஆஃப் ஜாதகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள், இந்த மாதிரியான பாதிப்புகள், இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு அமானுஷ்யமே கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு எந்த ஒரு பயமே இருக்காது. அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு. இப்போ நீங்க ஒரு பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா, இந்த ஜாதகர் பார்த்தா சித்தர் ஜாதகம். இவர் முகத்துல ஒரு வசீகரம் இருக்கு. ம். இவர் முகத்துல தெய்வத்தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட வந்து கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அந்த ஜாதகர் கிட்ட குரு பலம் உண்டு. குரு பலம் இல்லனா அது பண்ண முடியாது. சரிங்களா? அவர்கிட்ட குரு பலம் இருக்கும். குரு பலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட தேஜஸ எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இருக்குது. நல்ல பேச்சாற்றல் இருக்குது. நல்ல ஞானம் இருக்குதுன்னு கேட்டா, கண்டிப்பா புதனோட ஆற்றல் இருக்கும். எந்த சூழ்நிலையும் வந்து எதிர்மறையா யோசிக்க மாட்டாரு. நேர்மறையா தான் இருப்பாருன்னு கேட்டா, அங்க சந்திரன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு ஜாதகத்துல தெளிவா இருக்கணும் முடிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு முக்கியம், சந்திரன் முக்கியம். பேச்சாற்றலுக்கும், ஜோதிடத்துக்கும் புதன் முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, ராகு வந்து கொஞ்சம் சுத்தமா இருந்தா தான், அந்த ஜோதிடரால நல்ல தெய்வங்கள உபாசனைப்படுத்தி வழிபாடு பண்றதுக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது ஒரு பேட்டர்ன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன், சனி, கேது இவங்க வந்து சித்தர் அமைப்புல இருப்பாங்க. ஜென்ரலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலகமே தெரியாது. அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அ த கட்டாந்தரைல படுக்க சொன்னா படுப்பாங்க, கொசுல படுக்க சொன்னா படுப்பாங்க, கிரிவல பாதையில படுக்க சொன்னா படுப்பாங்க, பிச்சை எடுக்க சொன்னா எடுப்பாங்க. இந்த அமைப்புலாம் இயற்கையா வந்து இந்த மாரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையா வந்துரும். சந்திரன், சனி, கேது. சந்திரன், குரு, கேது. சரிங்களா? குரு, கேது, சனி, கேதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா, பற்றில்லாத வாழ்க்கை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளே நான்ற அளவுக்கு அவங்க மைண்ட்ல ஒரு நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. அதாவது என்ன சொன்னாக்கா, நீங்க தெய்வத்த கும்பிட்டா ஞானம் இல்ல. அவங்களுக்கு இயற்கையா ஞானம் இருக்கும். இவங்க ஒரு பேட்டர்ன். இதுல 3வது ஒரு பக்கம் பார்த்தீங்கள்ல, இந்த அமானுஷ்யமா இருப்பான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து தெய்வ வழிபாடு முக்கியம். நான் நெறைய பிரார்த்தனை வைப்பேன். பிரார்த்தனைனாக்கா ஒரு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ண சொல்லுவேன். சாமி கும்பிட சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஜாதகத்துக்கு அத தாண்டி போக மாட்டேன். இன்னொரு தரப்பு இருப்பாங்க. சூளம் குத்திக்கிறது, கொக்கி போட்டுக்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு. தண்ணிய குத்தி கிழிச்சு அதாவது நெருப்பு எரிக்கிறது சூட்ல அனல்ல இறங்குறாங்க இல்லையா? அனல்ல போய் நெருப்பு எரிக்கிறது, கொக்கி மாட்டிக்கிறது, சூளம் மாட்டிக்கிறது. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மாரி நபர்களால பிரார்த்தனை கூட பண்ண முடியாது. ம். பிரார்த்தனை கூட பண்ண முடியாது. ஏன்னு கேட்டனாக்கா, என்னோட அமைப்புக்குள்ள அந்த சாந்த ரூபமான வழிபாடு மட்டும் தான் எனக்கு இழுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாரி ஆட்கள் அந்த மாரி வழிபாடு தான் இழுக்கும். சரிங்களா? அதனால இப்ப நான் அகோரமான வழிபாடுகள் போய் நான் அங்க உட்கார முடியாது. அவங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணா அவங்க வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா, கிரகநிலைக்கு ஏத்த மாரி தான் வழிபாடுகள் உண்டுங்க.
சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர் ஜாதகம்னா எப்படி இருக்கும்? சித்திர வழிபாடு எப்படி இருப்பான்னு ஒரு ஜாதக அமைப்பு உண்டு. உக்கிர வழிபாடுனா கேட்டா அவங்களோட வழிபாடு உண்டு. அகோர வழிபாடு பண்ணனா அவங்க ஜாதக அமைப்பு உண்டு. ஜாதக அமைப்பு இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த பொழுதுல ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை வந்து நீங்க பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசலாம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.